ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹிந்தியில் பேசுவதற்கு அடிக்கடி தேவைப்படும் ஒரு 50 முக்கியமான வாக்கியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இது பார்ட் 1 வீடியோ தான். இதை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்ட் 2 நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதிகம் பைசா கிடைக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லுவோம்னு கீழே அந்த எல்லோ கலராக எழுதியிருக்கேன். ஆப்கோ. அதிகம்னா ஜாதா, பைசானா பைசா தான், கிடைக்கும்னா மிலேகா அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு அதிகம் பைசா கிடைக்கும் அப்படின்னா ஆப்கோ ஜாதா பைசா மிலேகா, ஆப்கோ ஜாதா பைசா மிலேகா அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு இருக்கா, கீழேயே மஞ்சள் கலர் எழுதியிருக்கேன் பாருங்கள், எல்லோ கலரில். எனக்குன்னா முஜேன்னு சொல்லணும், ஒருனா ஏக் அப்படின்னு சொல்லணும். வாய்ப்புனா நம்ம ஹிந்தியில் மோக்கான்னு சொல்லுவோம். கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தீஜியே. முஜே ஏக் மோக்கா தீஜியேனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ உங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆப்கா. உடல்நிலை அப்படின்னா தபியத், தபியத்னா உடல்நிலை. எப்படின்னா கைசே, இருக்குன்னா ஹே. உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னா ஆப்கா தபியத் கைசே ஹே அப்படின்னா உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீ இங்கே என்னை உடனடியாக சந்தி. ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னு நான் கீழேயே உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீனா தும், இங்கே இதர் ஆக்கர், என்னையனா முஜேன்னு சொல்லணும். உடனடியாக அப்படின்னா துரந்துன்னு சொல்லணும். சந்தி அப்படின்னா மிலோ. அப்போ தும் இதர் ஆக்கர் முஜே துரந்த் மிலோ அப்படின்னா நீ இங்கே என்னை உடனடியாக சந்தி. அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நீ அப்படின்னா தும் சொல்லணும், இங்கேனா இதர்னு சொல்லணும். அப்படின்னா ஆக்கர், என்னைனா முஜே, உடனடியாக அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஹிந்தியில் துரந்த் அப்படின்னு அர்த்தம். சந்தி அப்படின்னா மிலோ. நம்ம தமிழில் என்ன சொல்கிறோமோ அப்படியே ஹிந்தியில் நம்ம டப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னா, எனக்குன்னா ஹிந்தியில் முஜேன்னு சொல்லணும். வருத்தம்னா துக், துக். இப்போ நம்ம தமிழில் கூட நார்மலாக துக்கமாக இருக்கும் அப்படிலாம் பேசுவோம் பார்த்தீங்களா, அது துக். அந்த தோணுது, வருத்தமான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா லக்ராஹே அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு வருத்தமாக இருக்குன்னா முஜே துக் லக்ராஹே. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? மறக்காமல் அதுக்குரிய ஆன்சரை ஹிந்தியில் சொல்லுங்கள். சந்தோஷம்னா குசின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இது அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நம்ம இங்கிலீஷில் நோ ப்ராப்ளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஹிந்தியில் கொய் பாத் நெய்ன்னு சொல்லணும். கொய் பாத் நெய்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். கெட்ட பழக்கத்தை விட்டுடு அப்படின்னா, கெட்ட அப்படின்னா பூரான்னு அர்த்தம். பழக்கத்தைனா ஆதத்கோ, ஆதத்னா பழக்கம். அப்போ பழக்கத்தைன்னு சொல்கிறதுனால ஆதத்கோ. விட்டுடுனா சோடுதுன்னு சொல்லணும். அப்போ புராதத்கோ சோடுதுன்னா கெட்ட பழக்கத்தை விட்டுடுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். நீ அமைதியாக இரு, நீனா தும் அப்படின்னு சொல்லுவோம். அமைதிக்கு வேர்டு ஹிந்தியில் சுப் அப்படின்னு சொல்லுவோம். இருனா ரக்கோ, தும் சுப் ரக்கோனா நீ அமைதியாக இருன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எதுவும் வேண்டாம், எதுவும் அப்படின்னா ஹிந்தியில் குச்சிபின்னு சொல்லணும். வேண்டாம் அப்படின்னா நகி சாகியே, நகி சாகியேனா வேண்டாம், சாகியேனா வேண்டும், நகி சாகியேனா வேணாம். குச்பி மச் சாகியேனா, அதாவது குச்பி நெய் சாகியேனா எதுவும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். பைத்தியமா அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா பாகல் ஹேக்கியா, பாகல் ஹேக்கியா அப்படின்னு அர்த்தம். பைத்தியமா அப்படின்னு அர்த்தம். அதே பாருங்கள். மேலே போ, மேலேனா நம்ம ஹிந்தியில் ஊப்பர் அப்படி சொல்லணும். போனா ஜாவோன்னு சொல்கிறது. அப்போ மேலே போனால் ஊப்பர் ஜாவோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதே சென்டென்ஸ் வச்சு நீங்கள் கீழே வானா எப்படி சொல்லுவீங்க? அது கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. கீழேனா நீச்சேன்னு அர்த்தம், வானா ஆவோன்னு அர்த்தம். அப்போ எப்படி சொல்லுவீங்கன்றதை கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என்ன நடக்குது, என்னன்னா நம்ம ஹிந்தியில் கே அப்படின்னு சொல்லுவோம். நடக்குதுன்னா அதாவது ஹேப்பனிங், அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா சல்ராகே. கே சல்ராகே அப்படின்னு அர்த்தம், என்ன நடக்குது. கே சல்ராகே, என்ன நடக்குது. அடுத்து பாருங்கள். என்ன ஆச்சுன்னா கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏன் ஆச்சுன்னா, ஏன்னா ஹிந்தியில் க்யூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் ஆச்சுன்னா க்யூ ஹுவா, அதாவது க்யூன் ஹுவா அப்படின்னா ஏன் ஆச்சு. அப்போ எப்படி ஆச்சுன்னா எப்படி சொல்லுவோம்? எப்படின்னா ஹிந்தியில் கைசே, ஆச்சுன்னா ஹுவா. ஸோ அந்த பார்த்திங்களா, ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம எத்தனை சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதுன்னு. இதெல்லாம் எல்லாமே அவசியமான சென்டென்ஸு. தொடர்ந்து பாருங்கள்.
தைரியமாக இரு அப்படின்னா தைரியமாகனா ஹிம்மத் சே. ஹிம்மத் சேன்னு அர்த்தம் தைரியமாக. இருனா ரக்கோ. அப்போ தைரியமாக இருனா ஹிம்மத் சே ரக்கோ. ஹிம்மத் சே ரக்கோனா தைரியமாக இரு. கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னா ஹிந்தியில் கட்டாயம்னா ஜரூர் அப்படி, அதாவது அவசியம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அவசியமாகன்னு சொல்கிறோம்னா அவசியமாக கிடைக்கும். கிடைக்கும்னா மிலேகா. அப்போ கட்டாயம் கிடைக்கும்னா ஜரூர் மிலேகா அப்படின்னு அர்த்தம். கட்டாயம் கிடைக்கும். இதவே நீங்கள் பில்குல் மிலேகாவும் சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது ரொம்ப அவசியமான ஒரு ப்ரேசஸ்னே சொல்லலாம். என்னை மன்னியுங்கள். என்னைனா முஜேன்னு சொல்லுவோம். மன்னியுங்கள் சாரின்னு சொல்கிறோம்ல, மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஓகே, மாஃப் கீஜியே. அதே மரியாதை கம்மியாக சொல்கிறீங்கன்னா மாஃப் கரோ அப்படி சொல்லிக்கலாம். இது வந்து மரியாதையை என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லுவோம்ல, முஜே மாஃப் கீஜியே. அடுத்து பாருங்கள், இதை எடு. இதைனா இசே அப்படின்னு சொல்லணும். இசேனா இதை, எடு அப்படின்றது ரிமூவ் பண்ணுறது. அப்போ நிக்காலோ. இதை எடுனா இசே நிக்காலோ. நிக்காலோ அப்படின்றது அதாவது எடுக்கிறது மீன்ஸ் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, அடுத்து பாருங்கள், சத்தம் போடாத. சத்தம் போடாத அப்படின்னா அதாவது ரொம்ப சவுண்டாக பேசாதன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சத்தம்னா அவாஜ் அப்படின்னு சொல்கிறது. மத்கரு அந்த மாதிரி செய்யாத அப்படின்ற மாதிரி, அதாவது அவாஜ் மத்கருன்னு அர்த்தம். ரொம்ப சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறது அவாஜ் மத்கரு. அடுத்து பாருங்கள், எனக்குன்னா ஹிந்தியில் முஜேன்னு சொல்லுவோம். மொபைல்னால் மொபைல் தான். வேணும்னா சாகியே. அப்போ எனக்கு மொபைல் வேணும்னா முஜே மொபைல் சாகியே. அப்போ எனக்கு வண்டி வேணும்னா முஜே காடி சாகியேன்னு சொல்லுவோமா. அப்போ எனக்கு பைசா வேணும்னா முஜே பைசா சாகியே. பார்த்தீங்களா, ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சால் அதை வச்சு எத்தனை சென்டென்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், உங்கள் உதவிக்கு நன்றி. உங்கள்னா ஆப்கா. உதவிக்கு அப்படின்னா மதத்கோ அப்படின்னு சொல்கிறது. நன்றி அப்படின்னா சுக்ரியா. சுக்ரியான்னு அர்த்தம் நன்றி. அப்போ உங்கள் உதவிக்கு நன்றினா ஆப்கா மதத்கோ சுக்ரியா அப்படின்னா உங்கள் உதவிக்கு நன்றி அப்படி சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னா இவர்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம், இன்கோன்னு சொல்லணும். இன்கோனா இவர்களுக்கு, கொடுங்கள்னா தீஜியேன்னு சொல்லணும். அப்போ இவர்களுக்கு கொடுங்கன்னா இன்கோ தீஜியே அப்படின்னா இவர்களுக்கு கொடுங்கள், தீஜியேனா கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இங்கே வருவதற்கு என்ன அவசியம் இருக்குன்னா இங்கேனா இதர் அப்படின்னு சொல்கிறது. வருவதற்குனா ஆனே கேலியே. ஆனே கேலியேனா வருவதற்கு. என்னன்னா கியா. அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம தமிழில் அவசியம் சொல்கிறோம் பாருங்க, அதே ஹிந்திலையும் அவசியன்ற வேர்டு. அவசிய அப்படின்னா அவசியம்னு அர்த்தம். ஓகே, ஹேனா இருக்கிறது. அப்போ இதர் ஆனே கேலியே கியா அவசியம்னா இங்கே வருவதற்கு என்ன அவசியம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், இது புதுசு. ஏனா இது, புதுசுனா நயா ஹே அப்படின்னு சொல்லுவோமா. நயானா புதுசு. ஓகே, ஏ நயா ஹே அப்படின்னா இது புதிதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே தான். இது பழசுனா இதுன்னா ஏ சொல்லுவோம். பழையது வந்து என்னது புராணா. புராணா ஹேனா பழசாக இருக்கிறது. ஏ புராணா ஹேனா இது பழசாக இருக்கிறது. இது பழைய மொபைலாக இருக்குதுன்னா ஏ புராணா மொபைல் ஹே அப்படி சொல்லலாமா. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த பாட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.